ஷூட்டிங்னு சொன்னதால் விஜய் வீட்டுக்கு போனேன். எதிர்பார்க்காத விதமாக நடந்த சம்பவம். நடிகர் அஜித்குமார் ரொம்ப வருத்தப்பட்டாரு. வெளிப்படையாக பேசிய நடிகை சுவாதி. 90களில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகையாக இருந்த சுவாதி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. தனது ஆரம்பகால அனுபவங்கள் குறித்து அவர் பகிர்ந்துள்ள தகவல்கள் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பேட்டியில் தனது முதல் படமான தேவா படத்தின் போட்டோ ஷூட் சம்பவத்தை சுவாதி நினைவு கூர்ந்துள்ளார். அந்த படத்தை இயக்கிய S.A. சந்திரசேகர் வீட்டிலேயே ஹீரோயின் போட்டோ ஷூட் நடத்த திட்டமிட்டிருந்ததாம். அதற்காக சுவாதியும் சென்றிருந்தாராம். அப்போது கேமராமேன் இப்படி நின்று கொள்ளுங்கள், அப்படி போஸ் கொடுங்கள் என்று சொல்ல அதற்கேற்ப அவர் போஸ் கொடுத்துக் கொண்டிருந்ததாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் திடீரென்று ஒருவர் அங்கு வந்து புகைப்பட போஸ் கொடுப்பதற்காக நடிகை சுவாதி தோளில் கை வைத்தாராம். அவரை பார்த்த சுவாதிக்கு யார் என்று தெரியாமல் குழப்பமாக இருந்ததாம். பின்னர் இவர்தான் அந்த படத்தின் ஹீரோ என்று சொல்லிய போதுதான் அது விஜய் என்று தெரிந்ததாக சுவாதி தெரிவித்துள்ளார். இதையடுத்து சுவாதி அஜித்குமாருடன் வான்மதி மற்றும் உன்னை தேடி போன்ற படங்களில் நடித்தார். குறிப்பாக வான்மதி படப்பிடிப்பு காலத்தில் அஜித் மிகவும் அமைதியானவராக இருந்ததாகவும் சினிமா பின்னணி இல்லாததால் தனக்கு யாரும் இல்லை என்ற வருத்தத்தை அஜித்குமார் பகிர்ந்ததாகவும் சுவாதி கூறியுள்ளார். நடிகர் அஜித்குமாரின் இந்த வருத்தம் தம்மை பெரிதும் கவலையடைய செய்ததாக நடிகை சுவாதி தெரிவித்துள்ளார்.